உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிறைய பேச வேண்டிய விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ் சமூகம் தன்னுடைய வரலாற்றை மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே வரலாறு தமிழனுக்கானது மீட்டெடுக்கப்படவில்லை. தேவையற்ற பல விடயங்கள் சமூக ஊடகங்களில் வரலாறு என்ற பெயரில் பேசுபொருளாக இருக்கின்றது. பெண் விடுதலை அடைந்து விட்டேன் என்று நினைக்கின்ற இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் தெரியுமா அவர்களுக்கு என்றால் தெரியவில்லை. இந்த நாட்டின் நம்மை ஆளக்கூடியவர்கள் என்னென்ன பொறுப்பில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது கூட அறிவார்ந்த படித்த அரசு பணிபெறும் அரசு நிலையங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நாட்டில் நம்ம யார் ஆள்கிறார்கள், நமக்கான ஒவ்வொரு துறையிலும் யார் பொறுப்பில் இருக்கின்றார்கள், அவர்கள் எவ்வாறு தங்கள் பணிகளை செய்கிறார்கள் என்பது கூட இங்கே இருக்கக்கூடிய பாமரர் அல்ல, படிக்காத பெண் அல்ல, உயிர் தொழிலாம் வேளாண்மை தொழில் செய்யும் பெண் அல்ல, அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள், அரசு வேளாண் துறை நிறுவனங்கள், அரசு வங்கிகள், அரசின் அனைத்து உட்கட்ட பிரிவுகளிலும் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த தகவல்கள் தெரிவதில்லை. காரணம், சமூக ஊடகங்களை விட்டு அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த இனம் விடுதலை வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறு, நம்முடைய மறைக்கப்பட்ட நம்முடைய வரலாறுகள், நாம் வீழ்த்தப்பட்ட வரலாறு, இன்று நாம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இத்தனை 28 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நிலை என்ன, இங்கே அரசு பணியில் தமிழர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு, உட்கட்ட இடஒதுக்கீட்டில் தமிழனுக்கானது எவ்வளவு கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விடயங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை. தெரிய போறதா என்பது கேள்வியாக இருக்கின்ற நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல பொருளாதாரம் சார்ந்த விடுதலை நான் அடைந்து விட்டேன் என்ற ஒரு தன் மூலையில் போடப்பட்ட அந்த பூட்டை பெண் விடுவிக்காமல், அந்த பூட்டை அவர்கள் உடை தெரியாமல் இங்கே பெண்ணிய விடுதலை சாத்தியம் இல்லை. எனவேதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், அறிவார்ந்த பெண் பிள்ளையாக உலக வரலாறு, தமிழர் வரலாறு, இந்திய வரலாறு, இந்திய வரலாறு எப்படி தமிழன் வரலாற்றை காவு வாங்குகிறது, திராவிட வரலாறு எப்படி தமிழன் வரலாற்றை காவு வாங்குகிறது, இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பதனால் நமக்கான நன்மைகள் என்னென்ன, இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பதனால் நமக்கான இழப்புகள் என்னென்ன. நாளை நவம்பர் 1 பிறக்கிறது. இந்த நவம்பர் 1 பற்றி கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி யாருக்குமே எந்த விடயங்களும் தெரிவதில்லை. அப்படி என்றால் நாம் என்னவாக போகிறோம் என்பதே தெரியாமல், நமக்கான ஒரு முழுமையான சுதந்திரத்துக்குள் கடந்து செல்லாமல், நாங்கள் மருத்துவராகிவிட்டோம், நாங்கள் வழக்கறிஞராகிவிட்டோம், நாங்கள் பொருளாதார வல்லுநராகிவிட்டோம், நாங்கள் விமானம் ஓட்டு பெண்ணுக்கு, விமானம் ஓட்டுற பெண்கள் எங்க பகுதிகளில் இருந்து 2 பேர், அம்மா பொண்ணு 2 பேரும் விமானம் ஓட்டினாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய வரலாறே தெரியாது. படிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்களை மட்டும் பற்றி பிடித்து நிற்கின்றாள் தமிழ் பெண், தமிழச்சி. நாங்கள் சொல்கிறோம், அரசிகள் சொல்கிறார்கள், இல்லை அரசிகளே நீங்கள் வாருங்கள், முதலில் நம் வரலாற்றை தெரிந்து கொண்டு நாம் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் எந்த தளத்தில், எந்த அமைப்பில், எந்த கட்சியில் நீங்கள் பொறுப்பில் இருந்தாலும் உங்களுக்கான இடம் என்ன, உங்களுக்கான முன்னுரிமை என்ன, சமூக நீதி, பாலின வேறுபாடு எங்களிடம் இல்லை, இவற்றையெல்லாம் பேசக்கூடியவர்கள் பெண்ணுக்கான இடம் எவ்வளவு தெரிய, ஒரே வார்த்தை பெண்ணால் இது முடியாது என்று பேசி நம்மை மட்டம் தட்டுகிறார்களா என்பதை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த அரசிகள் என்ன சொல்ல வருகின்றோம் என்பதை சற்று கேளுங்கள். நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்க பிடிக்காமல் இருக்கலாம், தேவையற்ற வார்த்தைகளாக கூட தெரியலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக 100 விழுக்காடு
பெண்களுக்கான கருத்தியல் உருவாக்கம் பெறும் இடம் உலகத் தமிழ் அரசியல் கூட்டமைப்பு மட்டுமே என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். காரணம், ஏதோ எங்களுக்கு தோன்றியதை நாங்கள் பேசவில்லை, ஏதோ எங்களுக்கு தோன்றியதை நாங்கள் செய்ய சொல்லவில்லை. இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக பெண் எவ்வாறு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு நிற்கிறார். ஒரு தாயை இழந்தவுடன் அந்த குழந்தையை அங்கே தேற்றுவார் என்று இல்லை. அந்த இடத்தை இன்னொருவரால் நிச்சயமாக நிரப்ப முடியவில்லை. ஒரு காலகட்டங்களில் இங்கு சமூகம் மிக அழகாக இருந்தது, சமூக கூட்டமைப்பு இருந்தது. இன்று குடும்ப கூட்டியலே இல்லை. எனவே அனைத்தையும், ஒரு வளர்ச்சி என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு இன்னொன்றை நோக்கி நகர்வது கிடையாது. வளர்ச்சி என்பது நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய வரலாறு, நம்முடைய மெய்யியல் வரை எதையுமே சேதப்படுத்தாமல் அனைத்தையும் உட்கொண்டு அனைத்தோடும் வளர்வது மட்டுமே சமூகத்தின் வளர்ச்சியாக இருக்க முடியும், பெண்ணிய வளர்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் இன்று தான் தோன்றித்தனமான எண்ணங்களை கொண்ட பெண் சமூகத்தை இவர்கள் உருவாக்கி வைத்துவிட்டு அதற்கு பெண்ணியம் என்று பெயர் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணியத்தினால் இங்கு யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை, அவளுக்கும் நன்மை கிடையாது. எனவே சொல்கிறேன், பெண்ணே, நீ பெண் அல்ல, அரசி. உன் அரசியல் என்னவென்று கற்றுக்கொள்ள, உன் பொருளியல் என்னவென்று கற்றுக்கொள்ள, எண்ணற்ற அரசியலின் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கூட்டமைப்பின் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களோடு நாங்கள் எல்லா காலங்களில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.